சோ இதுதான் பிளாக் உளுந்து சுண்டல். ரொம்ப புரோட்டீன் ரிச், போன்ஸுக்கெல்லாம் நல்லது. சோ அதனால இத வந்து லேடிஸ் எல்லாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம், லேடிஸுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது இது. அதான் இந்த ஒரு ஸ்பெஷல் சுண்டல். சுண்டல் வந்து சீக்கிரம் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்ல நவராத்திரி இதுப்பையும் பண்ணலாம். எல்லாத்துக்குமே சுண்டல் வந்து ஹெல்தியான ஒரு டிஷ். இன்னைக்கு நம்ம வந்து சுண்டல் பண்ண போறோம். ஆனா புது விதமான சுண்டல், யூஸ்வலா ரெகுலர் சுண்டல் பண்ணாம புதுசா பண்ண போறோம். என்ன சித்ரா பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு? ராஜ்மா சுண்டல், பிளாக் உளுந்து சுண்டல், அதுக்கப்புறம் கொள்ளு சுண்டல். இந்த கொள்ளுலயுமே வந்து இது வந்து பிளாக் கொள்ளு அயன்னா அது ரொம்ப வந்து புரோட்டீன் ரிச், அதனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் நிறைய இருக்கும். கரெக்ட், அயனும் ஜாஸ்தி இருக்கும் இதுல. சோ அதனாலதான் பிளாக் உளுந்தும் பிளாக் கொள்ளும் நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம் சுண்டலுக்கு. யூஸ்வலா பார்த்தோம்னா சுண்டல்லாம் வந்து நம்ம வந்து காராமணியில பண்ணுவாங்க, கடலை பருப்புல பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ இதுக்கு நவராத்திரிக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா புது விதமான சுண்டல் பண்ணலாம்னு இன்னைக்கு பண்ணிருக்கோம். இந்த பிளாக் உளுந்து சுண்டல் வேக வைக்கிற டைம் என்னப்பா? ஃபர்ஸ்ட் வந்து இது மூணுத்துக்குமே ராஜ்மா, உளுந்து, கொள்ளு இது மூணுத்துக்குமே 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுவும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ராஜ்மாக்கு வந்து வேக வைக்கிறப்ப ஒரு 5 விசில் விடலாம் ராஜ்மாக்கு. இந்த கருப்பு உளுந்துக்கு வந்து ஒரே ஒரு விசில் தான் விடணும். இந்த பிளாக் கொள்ளுக்கு வந்து ஒரு 2 விசில் விடலாம். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மசியவும் மசியாம அதே சமயத்துல செப்பரேட்டாவும் கரெக்ட் இருக்கும். அதுதான் பெஸ்ட். இல்லைன்னா என்ன ஆயிரும், நிறைய விட்டீங்கன்னா குழஞ்சு போயிடும். இந்த இதுவும் பிளாக் உளுந்தும் இதுவும் குழஞ்சு போயிடும். அதனால நம்ம வந்து அந்த கொஞ்சம் இது வைக்கணும். பிளாக் உளுந்துக்கு 2 விசில், கொள்ளுக்கு வந்து 1 விசில். பட் 3 ஊற வைக்கிறது 8 hours. கரெக்ட், 8 hours. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சுக்கலாம் நீங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஸோ 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சுட்ட உடனே ஸோ அந்த எண்ணெயில வந்து 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் உளுந்து. ஸோ கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஸோ எதுக்கு வந்து இந்த சுண்டல்லாம் வந்து நவராத்திரிக்கு பண்றாங்க? ஆக்சுவலா சுண்டல் வந்து நவராத்திரிக்கு ஒரு ஸ்பெஷல், அது பண்ணுவோம். பட் இந்த நவராத்திரிக்கு இந்த ஸ்பெஷல் சுண்டல் நம்ம காமிக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யூஸ்வலா இருக்கிற மாதிரி பண்ணாம யூஸ்வலா வந்து அந்த சென்னா, பிளாக் சென்னா, ஒயிட் சென்னா அதுலதான் பண்ணுவோம் சுண்டல்னா. கரெக்ட். சோ அந்த மாதிரி இல்லாம புது விதமா பண்ணலாம் அப்படின்ட்டு. நவராத்திரிக்கு சுண்டல் எதுக்கு பண்றோம்? ஆக்சுவலா நிறைய பேர் வந்து நவராத்திரிக்கு வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க. சோ ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப இந்த சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிட்டா சீக்கிரம் வந்து பசி வராது. சோ இது ஏன்னா இதெல்லாம் லெக்யூம்ஸ், சோ அதனால அவ்வளவா பசிக்காது சட்டுன்னு. அதனால இந்த சுண்டலை எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க யூஸ்வலா இதை எடுத்துக்குவாங்க. ஆமா, இதுல புரோட்டீன் இருக்கிறதால எனர்ஜியும் கிடைக்கும். கரெக்ட். இப்ப நல்லா நம்மளுக்கு வந்து வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து காஞ்ச மிளகா வந்து காரத்துக்காக கொஞ்சம் போட்டுட்டு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. கரெக்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 minutes கொஞ்சமா ஃப்ரை ஆனோம்னா லேசா நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் பத்து. 1 கப்பு சுண்டலுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பத்து. இல்ல தேங்காய் வந்து சிலர் வந்து லாஸ்டா போடுவாங்க, அது கூட போடலாம். ஏன்னா அந்த வறுத்த இது சில பேருக்கு பிடிக்காது, அதனால லாஸ்டா போடலாம். நம்ம போட்டுட்டு உடனே கூட நம்ம சுண்டலை போட்டா நல்லா வந்து மிக்ஸ் ஆகும்.
உப்பு ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறப்பவே உப்பு போடலாம். வேக வைக்கிறப்ப உப்பு போடாட்டி நம்ம வந்து இப்ப உப்பை சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப்பு கருப்பு உளுந்துக்கு. ஸோ இப்ப ஜஸ்ட் ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ரை ஆனோன்னா நம்ம வேக வச்ச கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறைய ஃப்ரை ஆகக்கூடாது. ஃப்ரை ஆனா அது ஒரு மாதிரி ட்ரைனஸ் கொடுத்துரும் சுண்டலுக்கு. அதனால ரொம்ப ஃப்ரை ஆகாம நம்ம வந்து தேங்காயை போட்டுட்டு உடனே நம்ம வந்து போடணும். சில பேர் வந்து சால்ட்டை வந்து இதுல போடுவாங்க, வேக வைக்கிறப்பவே போடுவாங்க. அப்படியும் போடலாம். ஆனா வைக்கும்போது சால்ட் போட்டீங்கன்னா இதுல போடவே தேவையில்லை. ஆனா வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் கொடுக்கணும் வேக வைக்கிறப்ப. ஏன்னா லேட் ஆகும், சால்ட் போட்டீங்கன்னா வேகிறது லேட் ஆகும். சோ அதனால எக்ஸ்ட்ரா இது கொடுக்கணும். ஜஸ்ட் நம்ம வந்து இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போனோம். ஏற்கனவே ஆல்ரெடி அது வெந்துட்டதுனால 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ராஜ்மா சுண்டல் பண்ணலாம். ஸோ அதுக்கு திரும்பவும் 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம ராஜ்மா வந்து எப்படி எடுத்திருக்கோம்னா 1 கப்பு ஊற வச்சு வேக வச்ச ராஜ்மா வந்து 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வந்து 5 விசில் விட்டு வச்சிருக்கேன். இப்ப இந்த ராஜ்மா வந்து டிஃப்ரெண்டா எப்படின்னா வேக வைக்கிறப்பவே நான் சால்ட் சேர்த்துட்டேன். ஸோ அதனால இப்ப நான் வந்து பண்றப்ப சால்ட் சேர்க்க தேவையில்லை. ஸோ இது அந்த மாதிரி நான் மெத்தட்ல பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம வந்து எண்ணெய் சுட்டுருச்சு. ஸோ இப்ப நம்ம வந்து கடுகு போட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டேன். ஸோ கடுகு வெடிச்ச உடனே இந்த நவராத்திரிக்கு ராஜ்மா சுண்டல் பண்றது என்னப்பா ஸ்பெஷல்? யூஸ்வலா நம்ம வந்து நவராத்திரி எப்ப வரும்னா கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கெல்லாம் அப்புறமா வரும். ஸோ அதனால என்னன்னா ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும்பா. அதுக்கப்புறமா வந்து இப்ப இந்த இது சுண்டலுக்கு ராஜ்மா சுண்டலுக்கு வந்து நம்ம வந்து மிளகா வத்தலுக்கு பதிலா சாம்பார் பவுடர் போட்டு பண்றோம். மிளகா வத்தல தேவையில்லை. அதுக்கு பதிலா நம்ம சாம்பார் பவுடர் போட்டு பண்ணுவோம். ஸ்பைஸுக்கு சாம்பார் பவுடர். இதுலயே கொஞ்சம் தேங்காய் போடணும். 1 கப்பு ராஜ்மாக்கு 3 ஸ்பூன் தேங்காய் போடுறேன் நானு. தேங்காய் போட்ட உடனே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒரே ஒரு இது இந்த சாம்பார் பவுடர் கொஞ்சம் இந்த வாசனை போன உடனே நம்ம வந்து இந்த எண்ணெயில சாம்பார் பவுடர் போட்டோன்னே பிளாக் ஆயிடாதா? அதனாலதான் உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டு வைக்க கூடாது. அதனாலதான் நான் உடனே என்ன பண்ணோம், நம்ம தேங்காயை போட்டுட்டோம். அது இல்லைன்னா என்ன ஆகும், சாம்பார் பவுடர் போட்டோன்னே கலர் மாறுற மாதிரி ஆயிடும். அதுதான். அதனாலதான் நம்ம உடனே தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப அதுக்கப்புறம் ராஜ்மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உப்பு போட தேவையில்லை. ஏன்னா இது உப்பு போட்டுதான் வேக வச்சிருக்கேன் நானு. அதனால இதுக்கு உப்பு போட தேவையில்லை. சோ நான் உப்பு போட்டு வேக வச்சதுனாலதான் இதுக்கு வந்து ஒரு 5 விசில் கொடுத்தது. சோ நல்லா ஆமா. சோ லாஸ்டா கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு இறக்கி. இப்ப இந்த சுண்டல் வந்து நீங்க கேட்டீங்கல்ல, எதுக்கு இந்த சுண்டல் வந்து ராஜ்மா வந்து ஸ்பெஷலா நவராத்திரிக்கு நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா பிளாக் சென்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கரெக்ட். அது ஏன் பண்றாங்கன்னா, நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்குலாம் நிறைய ஆயில் ஐட்டம்ஸ், முறுக்கு, சீடை எல்லாம் சாப்பிடுறதுனால அது நல்லா செரிமானம் ஆகணும், நல்லா உடம்புக்கு நல்லா இருக்கணும், அதை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து லெக்யூம். இது வந்து நம்மளுக்கு மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இத வந்து நம்ம வந்து பண்றோம் ராஜ்மாவை. சோ ஒரு நாள் 9 நாள்ல ஒரு நாள் வந்து கம்பல்சரியா இப்பெல்லாம் எல்லாரும் ராஜ்மா சுண்டலும் பண்றாங்க. அதுதான். சோ இப்ப வந்து நம்ம வந்து எல்லா 5 மினிட்ஸ் இப்படி கலரியாச்சு. சோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப ராஜ்மா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி இவ்வளவுதான் வதங்கணும், இதுக்கு மேல வதங்க கூடாது. சோ இப்ப நம்மளுக்கு வந்து ராஜ்மா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ட்ரையா போயிடும் சுண்டல். சோ மாய்ஸ்சர் இருக்கணும் சுண்டல். அதுவும் ஆமா, நீங்க சாம்பார் பவுடர் போட்டதால பிளாக்கும் ஆயிடும். கரெக்ட். அதனால ரொம்ப நேரம் எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்காம கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம எடுத்துடணும். இமீடியட்டா ரெடி ஆயிரும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கருப்பு கொள்ளு சுண்டல் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் கருப்பு கொள்ளு சுண்டலுக்கு 1 கப்பு 8 மணி நேரம் ஊற வச்சு கருப்பு கொள்ளு ஊற வச்சு
வேக வச்சு சால்ட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓ, நவராத்திரிக்கு கருப்பு கொள்ளும் பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து கருப்பு கொள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால இந்த சுண்டல் பண்ணா இது வந்து குட் ரிச் இன் புரோட்டீன், அயர்ன் எல்லாம். அதனால இப்ப அதுவும் பண்ணலாம். ஏதோ ஒரு டிஃபரெண்டாவும் இருக்கும் டேஸ்ட். கொள்ள பத்தி கொளுத்தவனுக்கு கொள்ளு. கரெக்ட், ப்ராவம் கூட இருக்குல்ல. கரெக்ட் தான். சோ இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. சுண்டல் பண்றது நான் இப்பதான் கொள்ளு ரசம் போட்டுருவாங்க. கொள்ளு ரசம் கரெக்ட். அது கொஞ்சம் அடிக்கடி எல்லாரும் பண்றது. கொள்ளு உடம்புக்கு நல்லது. டயட் இருக்கிறவங்க எல்லாம் கொள்ளு சாப்பிடலாம். சோ அத சொல்லுவாங்கப்பா, கொள்ளுல வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாம் எடுத்துடும் அப்படின்னு. கரெக்ட் தான் அது. சோ இப்ப நிறைய டயட்டீஷியன்ஸ் எல்லாம் கூட இத வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க கொள்ளு டயட்ல சேர்க்கறதுக்காக. கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப காரத்துக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகா போடுறோம். ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுடலாம். இதுக்கு பச்சை மிளகா தேவைப்படாதா? பச்சை மிளகா தேவையில்லை. பச்சை மிளகா போட்டா காஞ்ச மிளகா போட தேவையில்லை. காஞ்ச மிளகா போட்டா பச்சை மிளகா தேவையில்லை. ஏதோ ஒண்ணு போட்டா போதும். அந்த அளவு காரம் போதும் சுண்டலுக்கு. சோ இப்ப வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய் போடணும். தேங்காய் போட்ட உடனே என்ன பண்ணிடணும், நீங்க கொள்ள வந்து அதுல ஆட் பண்ணணும். இதுல நல்லா மிக்ஸ் பண்றப்பவே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மிளகால இருக்கிற அந்த காரம் வந்து இதுல கொஞ்சமா இறங்கிடும். அது இருந்தா போதும். அந்த அளவு காரம் இருந்தா போதும் சுண்டலுக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா இல்லைன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் போயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க பண்ற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.